இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல் 4th சம் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 3rd சம் வரையும் நம்ம பார்த்துருக்கோம். 4th சம் என்னன்னு பார்க்கலாமா? A graph representing functions f of x is given figure. It is clear that f of 9 is equal to 2. அதாவது ஒரு கிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட என்னது உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து என்ன இந்த கிராஃபை கொடுத்து கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ். அதாவது கொடுத்துருக்க இதில் வந்து இதோட ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 0 அதோட வேல்யூ கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். எஃப் ஆஃப் 0ங்கிறத வந்து இங்கே கேட்டிருக்காங்க. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, இது வந்து என்னது ஒய்யோட வேல்யூ. எஃப் ஆஃப் 0ன்னு இருக்கா, இது எங்கே மேப்பிங் ஆகிருக்கு? இங்கே 9ல் கிராஃப் ட்ரா இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா 9. அப்போ இதோட ஆன்சர் என்னது 9. அடுத்தது எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ இங்கே கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 7 இதானே கீழே இருக்கிறது தான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 7 கொடுங்க. அப்போ 7க்கு நேராக இங்கே என்ன லைனில் இருக்குது பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நேராக பாருங்கள், அப்படியே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே இங்கே வாங்க, இந்த லைனில் இருக்குது 6. அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது 6. எஃப் ஆஃப் 7 இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்தது எஃப் ஆஃப் 2 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எஃப் ஆஃப் 2, இதுக்கு நேராக வாங்க. இப்போ இங்கே பாயிண்ட் இருக்கா, இதுக்கு நேரம் என்ன இருக்குது 6 இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னா, அப்போ இதோட வேல்யூ என்னது 6. அப்போ எஃப் ஆஃப் 10 கீழே பாருங்கள், எஃப் ஆஃப் 10 இங்கே இருக்குது. இது எங்கே பாயிண்ட், அதே லைனில் பாயிண்ட் ஆகிருக்கு. இதுக்கு நேராக வாங்க, லாஸ்ட் என்ன இருக்குது 0. அப்போ இதோட வேல்யூ என்னது 0. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் இருந்து தான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு என்ன தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ 1னா, அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒய்யோட வேல்யூ 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒய்யோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்ங்கிறது இங்கே இருக்கா 1, அதுக்கு நேராக வாங்க, இங்கே மேப்பிங் ஆகிருக்கு இங்கே. அப்போ எந்த லைனுக்கு 9க்கும் 10க்கும் சென்டரில் இதை பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்னதுன்னா 9.5. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 9.5. அவங்க கேட்டிருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்து எக்ஸோட வேல்யூ இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கிரைப் தி ஃபாலோயிங் டொமைனு ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம் டொமைன் என்ன ரேஞ்ச் என்னன்ட்டு. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ டொமைன்கிறது இந்த எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து வந்திருக்கு, 0லேருந்து 10 வரையும் இருந்திருக்கு. இதுவே வந்து ரேஞ்சுங்கிறது வந்து இந்த சைடில் வந்து எது வரையும் இருக்குது, 0லேருந்து 9 வரையும் இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியுதா? இதை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோன்றதை பாருங்கள். டொமைன் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 0லேருந்து. எக்ஸோட வேல்யூ 0லேருந்து தானே, எது வரைக்கும் இதாக இருக்குது 10 வரைக்கும் அந்த கிராஃபில் இருந்திருக்கு. அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை நம்ம எப்படி இதை ரைட் பண்ணுவோன்னா, எக்ஸுங்கிற வேல்யூ வந்து எதுலேருந்து இருக்குது, இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால ஹோல் நம்பர் நம்ம எடுத்துக்க போகிறோம். 0லேருந்து எது ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர். சச் தட் 0 எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எந்த நம்பர் வரையும் இருக்குது, 10 வரையும் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது ரேஞ்ச் பாருங்கள். ரேஞ்சு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த நம்பர் வரையும் நம்ம கிராஃபில் பார்த்தோம், 9 வரையும் பார்த்தோமா. 0 1 2 3 4 5 6 7 8 9. இது எப்படி கண்டிஷனில் எழுதுவீங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு இதுவும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 0லேருந்து. அப்போ ஹோல் நம்பர் சச் தட் 0 லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு எந்த நம்பர் வரையும் 9 வரையும் எடுத்துருக்கோம். அவ்வளோதான், டொமைன் ரேஞ்ச் எழுதிட்டோம். 4th சம்மில் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்.
இதுக்கு என்ன மீனிங்னா எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கிராஃபை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் 6 இங்கே வந்து என்னது, இங்கே 6 இருக்குது. எஃப் ஆஃப் 6 இதுக்கு நேராக வாங்க. லாஸ்ட்டாக இதுக்கு வந்து எதில் போய் இந்த இதில் பாருங்கள், 6க்கு நேராக இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 5. அப்போ எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 5 இதோட ஆன்சர். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம், 5 இஸ் தி இமேஜ் ஆஃப் எந்த நம்பர், 6. ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 5. இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2/x. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0 கிடையாது. நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2/xோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிக்கணுன்றாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வந்து நம்ம ரைட் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 5. இப்போ வந்து இங்கே எது ஃபைண்ட் பண்ணுமோ அதை ரைட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2/x. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 தனியாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதை கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் 2 தனியாக கண்டுபிடிச்சி இதில் போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 போடுங்க. இப்போ இங்கே எக்ஸுங்கிறது போல் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் + 2 இருக்குது. இப்போ இதை பாருங்கள் 2. அப்போ எக்ஸுங்கிற பிளேஸில் இங்கே என்ன பண்ணணும், எக்ஸு + 2 போட்டோமா. அப்போ இங்கே 2, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கேயும் என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு + 2 வரும் +5. இப்போ இது 2வால் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × x 2x ப்ளஸ் 2 2s 4 ப்ளஸ் இங்கே என்ன வரும் 5. 2x ப்ளஸ் 4 + 5 என்ன வரும் 9. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணும், எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணுமா. எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2 போட்டிருக்கோம். இங்கே என்ன பண்ணும் 2, எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன போட போகிறோம் 2 ப்ளஸ் 5. 2 2s என்ன வரும் 4 ப்ளஸ் 5. 4 + 5 என்ன ஆன்சர் 9. இப்போ இதில் போய் ஈஸியாக போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு இந்த கொஷின் அப்படியே ரைட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸ் ரைட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் + 2. எஃப் ஆஃப் எக்ஸ் + 2ஓட ஆன்சர் என்னது, 2x + 9. 2x + 9. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் போடணும். எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்தது 9 பை இங்கே என்ன இருக்குது எக்ஸ். +9 -9 கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்னது 2x/x அப்படியே ரைட் பண்ணிட்டோம். மேலே இருக்கிற எக்ஸும் கீழே இருக்கிற எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்னது 2. அப்போ இந்த இதில் வந்து இதோட ஆன்சர் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 2ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.